ஸோ காமனாக வந்து எல்லா பேஷண்ட்டும் கேட்குறது என்னன்னா வந்து இந்த பெயினோ இன்ஜுரியோ இருக்கிறப்போ ஹீட் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை கோல்டு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டா அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் அப்ளை பண்ணுறதுனால பாடியில் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகும், பெருசாகும், அதனால பிளட் ஃப்ளோ அதிகமாக கிடைக்கும். இதுவே கோல்டு அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும், பிளட் வெசல் சுருங்கும், பிளட் ஃப்ளோ வந்து குறையும். ஸோ இப்போ வந்து அக்யூட் இன்ஜுரி ஆகி வித்தின் ஒன் டே இடத்துல நம்ம எல்லாமே வந்து ஐஸ் அப்ளை பண்ணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், பிளட் ஃப்ளோ ஹீலிங்காக அங்கே போயிருக்கும். அப்போது நம்ம ஐஸ் கம்ப்ரெஷன் கொடுக்கும் போது அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்யூட் இன்ஜுரி, சடன் இன்ஜுரி வித்தின் ஒன் டேக்கு. அதுவே ப்ரொலாங் இன்ஜுரி, நாள்பட்ட இன்ஜுரியாக இருக்குது, அதனால பெயின் வருது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஹீட் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளான இன்ஜுரியாக இருந்தால் கூட அவங்க பாடி கண்டிஷன் ஹீட் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகும். சில பேருக்கு ஐஸ் அப்ளை பண்ணால் செட் ஆகும். கிரானிக் இன்ஜுரி பொறுத்தவரையும் பேஷண்ட்டே டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகுமோ அதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கிரானிக் இன்ஜுரியாக இருக்கிறப்போ ஐஸ் ஆர் ஹீட் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அக்யூட் இன்ஜுரி, சடனாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, சடனாக பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பெயின்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஐஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும்.